ஸ்டாலினை பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்தில் வந்து பேசாதையே வந்து பல விஷயங்களுக்கு பதில் சொல்கிறார். அவர் வந்து பல விஷயங்களை வந்து திரும்ப பேசுகிறாரு, சிபிஎம் பேசுகிறாங்க. ஆனால் வந்து அவர் பதிலே பேசுறதில்ல. கருத்து வேறுபாடுகள் இருக்குது ஆளுங்கட்சியோட அப்படின்ற கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குது, உண்மைதான். ஆனால் அவர் வந்து பதில் சொல்கிறதில்ல. ஆனால் எப்படி பதில் சொல்கிறாருன்னா, பிரேமலதாவை சந்திக்கிறது மூலமாக பதில் சொல்கிறாரு, ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்கிறது மூலமாக பதில் சொல்கிறாரு. இப்போ வைகோ அலங்கடிச்சுன்னு ஓடி போய் பார்க்குறாரு பாருங்க, பார்த்துட்டு அவரே அவங்க வீட்டு வாசலில் வந்து என்ன சொல்கிறாரு, திமுக தனித்து ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாரு. இன்னைக்கு திமுகவோட கூட்டணி கட்சிகள் 3 பேரும் மார்க்சிஸ்ட்டு, சிபிஐ முத்தரசன், திரும்ப 3 பேரும் போய் சிஎம்ஐ பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இது மாதிரி ஆணவ கொலைகளுக்கு சட்டம் போடணும்னு ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க வச்சுக்கோங்க. ஸோ இவங்களும் போய் பார்க்குறாங்க. இவங்களுக்கும் வந்து இந்த கூட்டணி வந்து பலமாக தான் போயிட்டுருக்கு. இதற்கு வந்து ஒரு பலமான கூட்டணி வரல, பாஜக விட்டுட்டு ஒரு பலமான கூட்டணி தான் இவங்களாம் எதிர்பார்க்குறாங்க. வெற்றி எந்த அளவுக்கு எட்டும் வெற்றி அவங்களுக்கு வந்து வெற்றியை நோக்கி இப்போ எடப்பாடி போறாரே தவிர, இப்போ பன்னீர் விஷயம் வந்த பிறகு எடப்பாடியோட பயணமே பின்னாடி போயிடுச்சு. ஆக்சுவலி ஆமாம், பன்னீர் விஷயம் வந்த பிறகு பன்னீரை கோட்டை விட்டாங்கன்னு இப்போ அமித்ஷா எடப்பாடி மேலே கோபமாக இருக்கார். ஓம் பேச்சை கேட்டுன்னா அவரை வந்து பிஎம் சந்திக்க விடாம பண்ணினோம். அவர் வந்து என்டிஏலேருந்து போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்டிஏலேருந்து போனது குதிரை கீழே விழுந்தது மட்டும்னா குழிய பறிச்ச கதையா போய் நேரம் ஸ்டாலினையும் பார்த்துட்டாரு. உங்களால் இது மாதிரி ஆகிப்போச்சு, இப்போது நாளைக்கு எந்த கட்சி நம்மளை தேடி வரமாட்டேன்றான் அப்படின்னு பன்னீர் விஷயம் கடந்த ஒரு வாரமாக அடிபட்டதில் எடப்பாடி எங்கே டூர் போகிறாருன்னு யாருக்கும் தெரியல.